Redmi K20, K20 Pro அப்படின்ற ரெண்டு மொபைலை இன்னைக்கு இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல K20 Proவோட அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ இந்த போனுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. சோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல Flagship அளவுக்கு அவ்ளோ ஃபீச்சர்ஸ் சைனா லான்ச் பண்ணிருந்தாங்க. அதே போன் எப்படா இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த போன் லான்ச் ஆயிருக்கு. சோ இந்த போன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, இதோட பிரைசிங் எவ்வளோ, இந்த போன் பத்தி எனக்கு என்ன தோணுது அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த போனோட ஒரு சின்ன அன்பாக்சிங்கும் இந்த வீடியோல சேர்த்து பார்க்க போறோம். இந்த K20 Proவை நான் ரிவ்யூக்காக கேட்டிருக்கேன், ஆனா இன்னும் நம்ம கைக்கு வரல. ஆனா நம்மளோட வியூவர்ஸ் உடனே இதோட அன்பாக்சிங்கை பார்க்கணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா போன் அரீனா தமிழ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனல் தான். சோ போன் அரீனா அப்படின்றது இங்கிலீஷ்ல ஒரு மிகப்பெரிய பிளாக் இந்தியாலே. சோ அவங்க இப்போ யூடியூப்ல தமிழ்ல கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி லேட்டஸ்ட் மொபைல் பத்திலாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த சேனலை போய் நீங்க பாத்துக்கலாம். சோ போய் செக் பண்ணி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த Redmi K20ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்கை பார்த்தலாம். ஸோ இதான் Redmi K20 வர்ற பாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. பொதுவாக ஒயிட் அண்ட் ரெட் கலரில் கொண்டு வருவாங்க, கிட்டத்தட்ட OnePlus மாதிரி. ஆனால் இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கலராக பாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாக்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம்னா Redmi K20 Pro அப்படின்னு போட்டிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா எப்பயும் போல யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் டூல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த ஃபோனுக்கான ஒரு ஹார்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. தனியாக கேஸ் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இது கடியில பார்த்தோம்னா இதான் Redmi K20 Pro. இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். சோ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இதான் இந்த போன். பேக்ல பாருங்க, நல்ல ஜிகு ஜிகு ஜிகுன்னு பார்க்கிறதுக்கு ஒரு பிரீமியம் லுக் கொடுக்குது. போன் பார்க்கிறதுக்கு வேற லெவலா இருக்கு. இந்த போன் பத்தி டீடைலா அடுத்து பார்க்கலாம். இது கடியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க சார்ஜிங்காக. அதுக்கப்புறம் ஒரு 18 வாட் சப்போர்ட் இருக்க வால் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த போன்ல பார்த்தோம்னா 27 வாட்ஸ் இருக்க குயிக் சார்ஜிங் 4.0 சப்போர்ட் இருக்கு. ஆனா இவங்க பாக்ஸ்க்குள்ள கொடுத்திருக்கிறது 18 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் இதையாவது கொடுத்தாங்களே அப்படின்னு எனக்கு தோணுது. சோ பாக்ஸ்க்குள்ள வேற எதுவும் இல்ல. இப்போ இந்த Redmi K20 Pro மொபைல் பத்தி டீடைலா பார்க்கலாம். இப்போ இந்த K20 Pro மொபைலை கையில எடுத்தோனே எனக்கு ஃபர்ஸ்ட் கண்ணுல பட்டது இதோட பேக் தான். நல்ல ஜிகு ஜிகு ஜிகுன்னு கலர்ஃபுல்லா பார்க்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் கொடுத்திருந்தாங்க. இது ஒரு டிஃபரண்டான டிசைன், இதுவரை யாரும் எடுத்துட்டு வரல, அந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. பார்க்கிறதுக்கு ஓரளவு சூப்பரான பிரீமியம் லுக் கொடுத்துச்சு அந்த பேக். இந்த பேக்ல பார்த்தோம்னா கார்னிங் குரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் பேக் சைடுல கொடுத்திருக்காங்க. இது ஒரு கிளாஸ் பேக். இதுக்கு மேல பார்த்தோம்னா அடுத்த ரெண்டாவது ஹைலைட் ட்ரிபிள் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுல இருக்க ஃபர்ஸ்ட் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 48 மெகா பிக்சல் f1.7 அபர்ச்சர் சைஸ்ல ஒரு பிரைமரி கேமரா. இதுல யூஸ் பண்ணிருக்க சென்சார் பார்த்தோம்னா சோனியோட IMX 586 அப்படின்ற அதே சென்சார் தான். சோ Redmi Note 7 Pro இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க அதே சென்சாரை இவங்களும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 13 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. 124 டிகிரி வரையும் வைட்ல வந்து போட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். 8 மெகா பிக்சல் டெலிபோட்டோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது 2xல ஜூம் பண்ணி போட்டோ எடுத்தாலும் எந்தவித கிளாரிட்டி லாஸ் இருக்காது. இந்த மாதிரி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு இந்த மொபைல்ல இருக்க கேமராவை நான் யூஸ் பண்ண வர ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. சோ டீடைலா இதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றத ஃபுல் ரிவ்யூல நான் சொல்றேன். இந்த கேமரால பார்த்தோம்னா 960 fpsல ஸ்லோ மோஷன்ல வீடியோ எடுத்துக்க முடியும் அப்படின்றாங்க. அது போக 4K 60 fpsல வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இத பத்தி டீடைலா என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றத நம்மளோட ஃபுல் ரிவ்யூல பார்க்கலாம். சோ அடுத்து முன்னாடி போயிரலாம். முன் பக்கத்துல பார்த்தோம்னா 6.4 இன்ச்ல ஒரு சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. Full HD Plus ரெசல்யூஷன்ல. இது 2.5D கர்வ்டு கிளாஸால கவர் ஆயிருக்கு. இதுல கார்னிங் குரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வருது. சோ ஓரளவு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இது பார்க்கிறதுக்கு முழுக்க ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளேவா இருக்கு. ஆனா கீழ கொஞ்சோன்னு மட்டும் சின்ன தெரியுது. மிச்சபடி ஃபுல் வியூ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி பார்க்கிறதுக்கு அவ்வளவு அட்டகாசமா இருக்கு. சோ இது ஒரு AMOLED டிஸ்ப்ளே அப்படின்றதுனால இதுல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. சோ இந்த இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தோம்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்து அன்லாக் பண்ணுது. சோ இப்போ இருக்கிற எல்லா மொபைலுக்கு ஈக்குவலா இந்த இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ரொம்ப ஃபாஸ்டாவே அன்லாக் பண்ணுது. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி Redmiயும் ஒரு பாப்அப் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 20 மெகா பிக்சல் f2.2 அபர்ச்சர் சைஸ்ல ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ செல்ஃபி கேமரா ஓரளவு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கு. சோ இதோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத டீடைலா ஃபுல் ரிவ்யூல சொல்றேன். இப்போதைக்கு இந்த கேமரா கொடுத்திருக்காங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த செல்ஃபி கேமரால இன்னொரு விஷயம் கொஞ்சம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க, நோட்டிபிகேஷன் LED. இந்த செல்ஃபி கேமரா பாப்அப் ஆகுறப்ப ஒரு சின்ன லைட்டிங் மாதிரி கொடுத்திருக்காங்க. அது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அண்ட் மேல பார்த்தோம்னா ஒரு சின்ன டாட் மாதிரி கொடுத்திருக்காங்க. இதான் இந்த நோட்டிபிகேஷன் LED. கொஞ்சம் டிஃபரெண்டா நோட்டிபிகேஷன் LED ஒரு கேமராக்கு மேல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த டிசைன் பார்க்கிறதுக்கு ஓரளவு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பிரைசிங்ல Snapdragon
Snapdragon 855 யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இருக்குதுல லேட்டஸ்ட் Flagship ப்ராசஸர் அதை இந்த பிரைஸ்க்கு எடுத்துட்டு வர முடியுமா அப்படினு கேள்வி கேட்டவங்க எல்லாத்தையுமே வாயை பழக்க வச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கம்மியான பிரைசிங்ல Snapdragon 855 Redmi கொண்டு வந்திருக்காங்க. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இதோட பிரைஸ் என்ன அப்படின்றத அடுத்து சொல்றேன். Snapdragon 855 பத்தி தனியா சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ப்ராசஸிங் எல்லாமே பக்காவா இருக்கும். ஏதாவது லாக் இருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத ஃபுல் ரிவ்யூல நான் மென்ஷன் பண்றேன். இப்போதைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பட்டையை கிளப்புது, யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கு. இதுக்கு அடுத்து இந்த போன்ல கொடுத்திருக்க மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா 6GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற ஒரு வேரியன்ட், 8GB RAM 256GB இன்டர்னல் அப்படின்ற ரெண்டு வேரியன்ட்ல வந்து சேல் பண்றாங்க. அது என்ன பிரைசிங் அப்படின்றத கடைசியில சொல்றேன். சோ இந்த மெமரி பிளஸ் இந்த ப்ராசஸர் ரன் ஆகிற இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப் கோர்ஸ் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். MIUI 10 மேல Android 9.0 பை கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் தான். ஆனா இது ஒரு Redmi மொபைல் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஆட் வரும். அதனால Redmi மொபைல்ல வர ஆட் எல்லாத்தையுமே எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்றதுக்கான வீடியோ சீக்கிரமே நான் போஸ்ட் பண்றேன். டாய் இது எவ்வளவு நாளா சொல்லுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கையில Redmi மொபைல் இல்ல, இப்ப K20 Pro இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி சீக்கிரமே வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அது K20 Pro மட்டும் இல்ல, எல்லா மொபைலுக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ சீக்கிரமே அதை போஸ்ட் பண்றப்ப உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்றதுக்கு அவங்க கொடுத்திருக்க பேட்டரி பார்த்தோம்னா 4000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இந்த 4000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு டைப் சி சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது போக பாக்ஸ் குள்ளரவே 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க வால் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. அதனால நம்மளால ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த போன்ல குயிக் சார்ஜிங் 4.0 சப்போர்ட் இருக்கு. ஆனா அந்த சார்ஜர் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல. அதையும் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த லான்ச்ல வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா போன்லயும் சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டு சார்ஜர் மட்டும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சோ இந்த லான்ச்லயே அது வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த போன்ல 3.5mm ஜாக் அவைலபிளா இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்க ஒரு போன்ல பாத்தீங்க அப்படின்னா நாங்க நிறைய உள்ள ஏதோ வச்சிருக்கோம், அதனால நாங்க 3.5mm ஜாக்கை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே கொடுத்து 3.5mm ஜாக்கும் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். இந்த மாதிரி இவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு இந்த பிரைசிங் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா OnePlus 7 Proக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் தான். சோ அவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. டே பிரைசஸ் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் பார்த்தோம்னா 28000 ரூபாய் சேல் பண்றாங்க. 8GB RAM 256GB இன்டர்னல் பார்த்தோம்னா 31000 ரூபாய் சேல் பண்றாங்க. சோ இந்த பிரைசிங்க்கு பெருசா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இவ்வளவு ஃபீச்சர்ஸ் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். சோ இவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலும் Redmiல ஆட் வரும். இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டவுட்டும் கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே நான் ஃபுல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நான் டீடைலா நம்மளோட ஃபுல் ரிவ்யூ வீடியோல சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி கேமரா ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூ, அதுக்கு தனித்தனியா ஏதாவது வீடியோ வேணும் அப்படினாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான வீடியோ நான் போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். சோ இந்த போன் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? இந்த பிரைசிங்க்கு ஒர்த் நினைக்கிறீங்களா? சோ இந்த பிரைசிங்க்கு இந்தியால இப்ப லான்ச் ஆயிருக்கு. இதை எத்தனை பேர் வாங்க போறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போறீங்க அப்படின்னு சொல்றப்ப எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியல. கண்டிப்பா இதையும் ஃபிளாஷ் சேல்ல தான் சேல் பண்ணுவாங்க. ஃபிளாஷ் சேல்ல எத்தனை பேருக்கு கிடைக்குது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். முடிஞ்சா நானுமே ஃபிளாஷ் சேல்ல ஒரு ரீட்டைல் யூனிட் வாங்கி அன்பாக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். சோ கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா Redmi Note 7 Proலாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் கழிச்சு தான் கிடைச்சு. அதே மாதிரி தான் இதுவும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன் கேஸ் யாருக்காவது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சேல்லே கிடைச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கிடைக்குது அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ இதுக்கு அடுத்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா Redmiயோட K20யோட அன்பாக்சிங் போட போறேன். சோ அதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா டெக் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பண்ணவங்க பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை மறக்காம செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா எப்பயும் போல மறக்காம லைக் பண்ணிருங்க. Redmi K20 Pro பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த போன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு, இதோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான போன் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.